மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிக்கும் சிகர நிகழ்ச்சியான தேரோட்ட திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய விழாவான திருக்கல்யாணம் ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெற்றது. திருக்கல்யாணத்தில் சுமார் 12,000 பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முத்திரை பதிக்கும் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டத்தை முன்னிட்டு தேரடி கருப்பணசாமியிடம் சிறப்பு பூஜை செய்து உத்தரவு பெற்று பிரியா விடையுடன் சுவாமி மீனாட்சியம்மன் தனித்தனி தேரில் எழுந்தருளினர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க தேர் திருவிழா நடைபெற்றது. வரவேற்கிறது மதுரை மாநகர காவல்துறை. சித்திரை திருவிழா மதுரைனாலே சித்திரை திருவிழா தான். இந்த சித்திரை திருவிழால நல்ல கொடியேற்றத்துல ஸ்டார்ட் பண்ணி நல்லா மழை பெஞ்சு 12 நாள் நல்ல திருவிழா நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று திருக்கல்யாணம் முடிஞ்சது, நல்ல கோலாகலமா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா திருத்தேரோட்டம் 2 தேரும் நல்லபடியா போயிட்டு இப்போ நாளைக்கு அழகர் ஆத்துல இறங்குறாரு. இன்னைக்கு சாயங்காலம் எதிர்த்தவ எல்லாரும் மதுரைக்கு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த கூட்டம் இந்த வாட்டி ஜாஸ்தியாவே இருக்கு. இருந்தாலுமே இந்த சித்திரை வெயில நல்லா எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். என் பேர் ராஜ்குமார். மதுரை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த திருவிழா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெயினா இந்த தேரோட்டம் ரொம்ப 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 நல்லா இருக்கு. அதுவும் என் பையனை கூட்டிட்டு வந்தது, மேல நின்று பார்த்தது, எல்லாருமே அவங்கவுங்க இது பண்றது, சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வர வரைக்கும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊரு மீனாட்சி எப்படி இருக்காங்க தெரியுமா? அரசி, நல்ல அரசி. அந்த அரசிக்கு நாளைக்கு அழகர் வர போறாரு. எல்லாருமே நல்லா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பிள்ளைங்க எல்லாம் பத்திரம், தங்களோட